யாரு தற்கொலைன்ற அவங்க தான் தற்கொலை. இன்னைக்கு மே நாள் அவங்களுடைய வரலாற்றுல யார் தற்கொலைன்னு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். தலைவருக்கு வாழ்த்து சொல்றேன். விஜய் சாருக்கு கங்க்ராட்ஸ். எங்களை பார்த்து நீங்க எப்படி தற்கொலைன்னு சொல்லலாம். ஒரு சீட்டு வாங்கிருக்கலாம் இல்ல 10 சீட்டு வாங்கிருக்கலாம். நீங்க வாங்கிட்டுனா நாங்க இங்கிருந்து காணவே ஒட்டு போயிடுறோம் அப்படின்னா சில வார்த்தைலாம் பேசிருப்பாங்க. இனிமே அவங்க எங்க இருப்பாங்கன்றதே தெரியாம போகும். ஸ்டாலின் சார் சொன்னார்ல, அதேதான் அவருக்கு இப்போ ஸ்டாலின் சார் பை பை. செஞ்சாச்சிப்பட்டியில தளபதி முதல்வரா சூப்பரா போயிட்டு பதவி ஏற்பாரு ப்ரோ. நீங்க பாருங்க. சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன்னு நிறைய பேர் உங்களுக்கு விமர்சனம் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 110 கிட்ட வந்து அடிச்சிட்டீங்க. உங்களோட ஹேட்டர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரு தற்கொலைன்ற அவங்க தான் தற்கொலை. இன்னைக்கு மே நாள் அவங்களுடைய வரலாற்றுல யார் தற்கொலைன்னு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நிறைய முறை சொல்லியிருப்பாங்கல்ல தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு, அதுக்கு எல்லாமே ஒரு பதிலாக தான் வந்து இந்த வெற்றியை வந்து இருக்கும். தலைவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தலைவருக்கு வாழ்த்து சொல்றேன். விஜய் சாருக்கு கங்க்ராட்ஸ். மக்கள் உங்களை நம்பி நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க நல்லது செய்வீங்க நம்பி அதை காப்பாற்றுங்க. இனிமேட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், அரசியல் மாற்றம் இருக்கும் கன்ஃபார்மா. இத்தனை ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அரசியல் மட்டும் தான் சொன்னாங்க, பொதுமக்கள் யாரும் சொல்லலை. இப்போ பொதுமக்கள் கேட்டு பார்த்தோம்னா நான் சொன்ன பற்றி தான் சொல்லுவாங்க. டிவிகே கட்சி பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கும் இளைஞர்கள் செல்வாக்கும் முழுக்க தளபதி பக்கம் திரும்புறதுனால தான் டிவிகே கட்சி வந்து முழுமையா வந்து வெற்றி அடைகிறதுக்கான காரணமா இருக்கு. புது திட்டங்களை இது பண்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் பேசிக் இதுவை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி நல்லா இருக்கும். ரோட் டிராஃபிக்ஸு, ப்ராப்பர் ரோட் ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டி. அதுக்கப்புறம் இந்த ஒயின் ஷாப்ஸ் போன வருஷம் 380 சம்திங் ஒயின் ஷாப்ஸ் இருந்துச்சு. இந்த டிஎம்கே ஆட்சி முடிகிறப்போ 450 என்னமோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மெயின் ஏரியாவில் ஒயின் ஷாப் தந்துட்டு எல்லாம் குடிச்சிட்டு ரோட்டில் அப்படி இருக்காங்க. உங்கள் ஆட்சியில் நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ சார். மக்கள் மனசு என்னதோ அது நடைமுறை வந்தது இல்லை. கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்ட காலம் போயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா நோட்டு குத்திங்க ஓட்டுக்காக நோட்டு ஓட்டா மாறிச்சா மாறாது. நாங்கள் தளபதிக்கு கடைசி மூச்சு நம்பிக்கை நாங்கள் இருப்போம். அது நாங்கள் உறுதியாக இருக்கோம். தற்கொலைன்றது டிஎம்கே தான். எங்களை பார்த்து நீங்க எப்படி தற்கொலைன்னு சொல்லலாம். ஒரு சீட்டு 2 சீட்டு நீங்க வராது சொல்றீங்க. 112 சீட் வச்சுக்கிறாங்க. அப்ப யார் தற்கொலை? நீங்க தான் தற்கொலை. டிஎம்கே தான் தற்கொலை. நாங்க தற்கொலை இல்ல, எங்களை சொன்னானுங்க பேர் அவங்க தான் தற்கொலை. அவனுக்கு தான் அணில் குஞ்சு, எல்லாமே அவங்க தான். தளபதி அவரோட ஒவ்வொரு சொல்லுமே வந்து செஞ்சு காட்டிருக்காரு. எண்ணுவதெல்லாம் உயர்வுகள் என்ற ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா, அதுபடியே தான் ஜெயிப்போன்னு சொன்னாரு. அது வார்த்தையோட மட்டுமே இல்லாம ஜெயிச்சுமே வந்து காட்டிருக்காரு. இங்க தளபதிக்கு மக்களுக்குள்ள தான் இங்க ஒப்பந்தம். கட்சிக்காரங்களா இதுல ஈடுபடுத்தல. வரப்போகிற 5 வருஷத்துல சிறப்பா நடக்கும். அதுக்கு தளபதி உத்தரவு. கொளத்தூர் தொகுதியிலே தளபதி அவர்களுடைய வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. ஆமா ப்ரோ, கொளத்தூர் தொகுதி எங்களுக்கு தான். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க ப்ரோ? சட்டமன்றம் உள்ள போகாத அளவுக்கு பண்ணிட்டாரு ப்ரோ தளபதி. இந்த ஜூலி இவங்கெல்லாம் பேசினாங்களா, நம்ம ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டோம், 5 சீட்டு கூட வாங்க மாட்டோன்னு. எங்களுக்கு தளபதி வந்த போது எங்களுக்கு தெரியும் 3 வருஷம் அவருடைய பார்வை அவருடைய இதுக்கு தான் வந்து ஓட்டு வாங்கிட்டாண்டி. 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கொடுத்தாலும் ஓட்டு வாங்கல. சில பேர் மட்டுமே வந்து நம்மளை குறைவாக பேசியிருப்பாங்க. ஆளும் ஒருக்கும் ஆண்டவர்களும் சரி இல்லை முன்னாடி இருந்தவங்களும் சரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சீட்டு வாங்கிருக்கலாம் இல்லை 10 சீட்டு வாங்கிருக்கலாம், நீங்கள் வாங்கிட்டுனா நாங்கள் இங்கிருந்து காணவே வந்து போயிடுறோம் அப்படின்னா சில வார்த்தைலாம் பேசியிருப்பாங்க. இனிமேல் அவங்க எங்கே இருப்பாங்கன்றதே தெரியாம போகும். கூத்தாடிலாம் வந்து திருப்பி அவர் ஆட்சி பிடிக்க முடியாது அப்படின்னா திருப்பி வந்து படத்துக்கு தான் போனோம், படம் நடிகை தான் போனோன்ற மாதிரிலாம் சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு கட்சி கொடி வெளியிடும் போது அவர் கண்ணீர் சிந்தினாரு. எந்த ஒரு தலைவனும் வந்து தன்னோட கட்சியை கண்ணீர் சிந்தலை. முதல் கண்ணீர் சிந்த ஒரே தலைவன் தளபதி மட்டும்தான்.
குட்டிங்க என்ன பண்ணுவானுங்க, சின்ன பசங்க என்ன பண்ணுவானுங்க, குட்டி பசங்க என்ன பண்ணுவானுன்னு கேட்டாங்கல்ல, இப்போ காமிச்சாங்க பாருங்க, குட்டி பசங்க என்ன பண்ணானுங்க எல்லாத்தையும் காமிச்சாங்கல்ல. ஸ்டாலின் சார் சொன்னார்ல, அதே தான் அவருக்கு இப்போ. ஸ்டாலின் சார் பை பை, நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரிசல்ட்டு உங்களுக்கு அதே இதுவாக இருக்கும். ஒவ்வொருத்தையுமே வந்து எங்களோட பழி வாங்குறது எங்களோட இலக்கு கிடையாது. ஏழ்மைப்பட்ட ஏழைகளோட ஏக்கம் தீர, துயரப்பட்டவர்களோட துக்கங்கள் எல்லாம் காணாம செய்ய வெற்றி தலைமகனாய் எங்களோட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முழு மூச்சோடு செயல்பட்டு அவரோட படைத்தளபதிகளாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருமே முன்னின்று வெற்றி கண்டு இந்த 5 வருட ஆட்சியை மக்களுக்கு காமராஜரோட இதுவாகவும் கக்கனோட வந்து வழித்தோன்றலுமாகவும் செயல்பட்டு மக்களுக்கு நல்லாட்சியை தருவாங்க. அது எந்த ஒரு ஐயமும் இல்லை. தளபதியோட வழியில இதை வந்து நாங்க முன்னின்று சொல்றோம். செஞ்சாச்சிப்பட்டியில தளபதி முதல்வரா சூப்பரா போயிட்டு பதவியேற்பாரு ப்ரோ, நீங்க பாருங்க. அவங்க தொகுதியிலேயே அவராலே ஜெயிக்க முடியல. அவரு எங்களை வந்து தற்கொலைன்னு சொல்லிங்கிறாரு. முதல்ல வந்து தளபதியை ஓட்டு போட்டு கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருக்குமே வந்து கோடான நன்றி சொல்லிக்கிறோம். தமிழக வெற்றி கழக ஆட்சியில முதலமைச்சராக வந்து கண்டிப்பா மக்களுக்கு நல்லாட்சியை கண்டிப்பா கொடுப்பாரு. மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையுமே வந்து கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு. பேசுறவங்க வந்து 1000 பேசிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. தளபதி சொன்ன போல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி தான். உங்க மேல நிறைய விமர்சனம் வச்சாங்க, இன்னைக்கு திருப்பி வந்து ப்ரோ விமர்சனம் வச்சவங்க வாயில அல்வா தூக்கி வச்சாங்கல்ல, எல்லாரும் வாயில தூக்கி வச்சாங்கல்ல, இப்படி ஏன்னாரு இப்ப நான் வர்ற பேர் அவ்வளவுதான். ஒரு ஆட்சி ஏறதும் அவரோட ஃபர்ஸ்ட் கையெழுத்து எதுக்கா இருக்கும், இல்ல எதுக்கு இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? எனக்கு ரெண்டு குறிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பு தரணும், 2வது மது ஒழிச்சிடணும். நம்ம கவர்மெண்டே 2வது அதெல்லாம் சும்மா நேத்துக்க மாட்டேன். அதுக்கு பெரிய கதை இருக்கு, அதான் தேவையில்ல. டிவிகே தலைவர் அவர்களை வந்து நேர்ல சந்திச்சு அவங்க வாழ்த்து தெரிவிக்கும் போது நம்ம திரிஷா வந்து அவர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ப்ரோ இப்போ வந்து எவ்வளவு பேர் போய் வாழ்த்து தெரிவிப்பாங்க, அவங்களும் ஒரு ஃப்ரெண்டா கூட போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம்ல. அதுல எது நம்ம இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுதான் ப்ரோ, நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதான் ப்ரோ தெரியும். கண்பாட நம்ம பார்த்துதான் எதா இருந்தாலும் நம்பணும், ஓகேவா? அவங்க போயிட்டு விஷ் பண்றதுக்கு கூட தான் போயிருப்பாங்க. எவ்வளவு பேர் இப்ப பாருங்க, இனிமே வருவாங்க பாருங்க, எவ்வளவு பேர் வந்து விஷ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வந்து விஷ் பண்றதுக்கு கூட போயிருப்பாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையா, நம்ம எடுத்துக்கிறது பொறுத்துதான் அதெல்லாம். தமிழ்நாட்டிலேயே வந்து பெஸ்ட் ஆட்சியா வந்து கண்டிப்பா தளபதி கொடுப்பாரு. நாங்க தான் அதை கண்டிப்பா நாங்க வந்து உறுதுணையா நின்று தளபதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு என்னென்ன நல்லதுக்கு பண்ணணுமோ அதை கண்டிப்பா வந்து தளபதி பண்ணுவாரு. நாங்க உறுதுணையா கூட இருப்போம். நன்றி. அது போல இங்க இருக்கிற ஒவ்வொரு வந்து நிர்வாகியுமே 2 வருஷமா வந்தவங்க கிடையாது. எங்களுக்கு வயசு வந்து 35-40 இருக்குன்னா நாங்களுமே வந்து 19 வருஷம் 15 வருஷமா வந்து இந்த இதுல வந்துருக்கோம். ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தமிழக வெற்றி கழகமா வந்து மாறி வந்து செயல்பட்டு இருக்கோம். நாங்க இருக்காங்க இல்லையா, 30 வருஷமா இருந்திருக்கலாம், 50 வருஷமா இருந்திருக்கலாம், 70 வருஷமா இருந்திருக்கலாம். அதுல வந்து அவனோட அனுபவம் எவ்வளவு, 30 வருஷமா. நாங்களுமே எங்களோட வந்து ஏஜ்ல பாதிக்க மேலேயே வந்து தளபதிக்காக தான் ஒர்க் பண்ணிருக்கோம், மக்களுக்காக செயல்பட்டு இருக்கோம். தளபதியோட பிறந்த நாள் ஒவ்வொன்றுமே வந்து ஏழ்மையான மக்களுக்கு உணவளிக்கிறதும், புதுசா பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச வந்து நல்ல விஷயம் பண்றதுமே நிறைய விஷயங்களும் பண்ணிருக்கோம். அது வந்து அந்தந்த ஃபீல்டுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆளும் வர்க்கமோ இல்லை வந்து நிறைய வருஷமா கொள்ளையடிச்சவங்களுமே கூட செய்யாத விஷயங்கள் எல்லாமே நாங்க எங்களோட கைப்பணத்தை போட்டு செஞ்சிருக்கோம். அது எல்லா விஷயமும் வந்து ஒவ்வொரு இதுவா உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. அதை நீங்க மேலுமே வந்து தெரிய வரும். எல்லாம் மக்களின் நலத்திட்டத்துக்காக தான் அவர் முதல்ல கையெழுத்து போடுவாரு. அதுல இன்னொரு விஷயம், இப்போ தளபதி நம்ம எடுத்துட்டோம்னா, தளபதி வந்து தமிழகத்தின் தளபதின்னு சொல்றதை விட இப்போ எல்லார் மனசுலயும் ஒரு அண்ணனாகவும் எல்லா குடும்பத்திலையும் மகனாகவும் தம்பியாக தான் பார்த்ததுனால தான் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க. தளபதி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேல வச்ச நம்பிக்கையை வந்து முழுசா நிறைவேற்றிருக்காங்க. எங்க தளபதி வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றை பறிச்சிருக்காரு. என்ன வரலாற்றை பறிச்சிருக்காருன்னா, இதுவரையும் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு ரன்னிங் முதலமைச்சரை, அதுவும் 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தோக்கடிச்சிருக்காருன்னா, 12,000 வாக்கு வித்தியாசம் தோக்கடிச்சிருக்காரு. அந்த பெருமை எல்லாமே எங்க தளபதி தான் சாரும். அந்த பார்டரை கிராஸ் பண்ணாலே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து முதல்ல வந்து தளபதி மாத்தவார் என்ற எண்ணம் இருக்கு. ஏன்னா இப்ப இல்ல, கடைசியா வந்து நிறைய பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கு. 2008 அந்த ஒரு காலகட்டமாகட்டும், இல்ல அதுக்கப்புறம் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டமாக தளபதி என்ன பண்றாருன்னா, அந்த மீனவர்களை வந்து சுட்டுக் கொள்ளும் போதும் சரி, அதை கேள்வி கேட்கறதுக்காகவோ இல்ல அதை எதிர்க்காகவோ ஒரு மௌன விருதமாச்சு வந்து குறைஞ்சபட்சம் பண்ணியிருக்காரு.
நிறைய மக்களை வந்து இப்போ நம்ம பேசியிருப்பாங்க எல்லாமே. இப்போதான் வந்தாரு, நிறைய கூட்டம் இருக்கு, அவர் வந்து ஒரு ஆக்டர், அதனால தான் கூட்டம் வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் அவரு புதுசாக வரும்போதுவே நம்ம மீனவர்களுக்காக சில விஷயங்கள்லாம் முன்னாடி நின்று மக்கள் கூட்டத்தை கூட்டி, அது இல்லாமல் வந்து அந்த சினிமா துறையில் இருக்கிற சில பேர்லாம் முன்னாடி வச்சு நிறைய போராட்டங்கள் நடந்தது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க.